அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல மிக முக்கியமான ஒரு 2 நிகழ்வுகள் பற்றி பேசியிருக்கிறோம். 2 நிகழ்வுனா அதுல ஒரு நிகழ்வு வந்து தமிழகம்ல இந்தியா முழுக்க இன்று பரவலாக பேசப்பட்டு எல்லாராலும் வந்து விமர்சனமும் வைக்கக்கூடிய நீட் தேர்வுக்கான அந்த போராட்டம். ஜனநாயகம் தான் கேட்க முடியல. தமிழகத்துல விமர்சனமா வைக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்தை பத்தி கேக்குறீங்க. இது இந்த 2 போராட்டத்தையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்னன்னா வந்து, இந்த செல்போனை வச்சு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை. உள்ளபடியாக அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓமை வந்து கரப்பாம்பூச்சியை சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லியிருந்தா கூட அது வந்து இந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக மாறி இருக்கு. முதல்ல அமைப்புக்கிட்ட வந்துடுறேன். ஃபஸ்ட்டு அமைப்பை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் போராட்டத்தை பற்றி போவோம். ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை வந்து ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணது வந்து அது அப்படியே மாறி போய் வந்து கேட்டினா வந்து அது ஏதோ அவங்கள வந்து ஒரு கேலி பண்ண மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு அமைப்பே வந்து உருவாயிடுச்சு. இப்போ வந்து அந்த அமைப்பு சார்பாக வந்து ஒரு நீட்டுக்கான அந்த போராட்டம் வந்து இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம முற்றிலுமாக நீட்டே தேவையில்லைன்ற நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு இருக்கு. ஆனால் நீட்டில் இருக்கிற குளறுபடிகள் நீக்கப்படணும்னு சொல்லி அங்கே கோரிக்கை வந்து அதுதான் அங்கே வலுவான கோரிக்கையாக இருக்கு. தமிழ்நாடு நிலைப்பாடு கேட்டால் வந்து அனிதா மரணத்துக்கு பிறகு வலுவாக அந்த கோரிக்கை வந்து நிற்குது. திமுக அரசு ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு நீதியரசர், முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அது நான் நிறைய வந்து தகவல்களை சேகரித்து அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணி அதெல்லாம் வந்து மத்திய அரசு போயிருக்கு. ஏன்னா மாநில அரசு கையில் இல்லை அது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த நீட் எதிர்ப்பு ஆனது வந்து பார்த்தா வட மாநிலங்கள் வந்து நீட் குளறுபடிகளில் வந்து நீக்கணுன்ற அந்த கல்வி முறையில் இருக்கிற குளறுபடிகளை நீக்கணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக உச்சபட்சமாக வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணுற அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அந்த கோரிக்கை வலியுறுத்தி மிகப்பெரிய எப்போதும் இல்லாத அளவுக்கு நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் பல போராட்டங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் விவசாய போராட்டங்களும் பார்த்துருப்போம் கடந்த காலத்தில். இப்போ இந்த போராட்டம் வந்து மாணவர்களுடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இது வெடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து டெல்லியில் நடக்கிற போராட்டம் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. அங்கே இங்கே அப்படி இப்படி மெல்ல 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 இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ வந்து அதுக்கான ஆதரவான வந்து குரல் இருக்கிறத பார்க்கணும். காரணம் கேட்டால் எல்லாருமே பாதிக்கப்படுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த போராட்டங்களை வந்து தடுக்கக்கூடிய அல்லது அடக்கக்கூடிய வந்து காவல்துறையோட அதில் பணியாற்றக்கூடிய வந்து பிள்ளைகளும் கூட வந்து அந்த நீட் தேர்வு சந்திக்கிறவங்க தான். ஸோ அதனால் வந்து இந்த போராட்டம் வந்து எப்போதும் இல்லாதவருக்கு வலிமையான ஒரு போராட்டமாக வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து தினந்தோறும் நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டால் வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம் ராகுல் காந்தி வந்து கைது செய்யப்பட்டார். இப்படி இங்கேருந்து இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் போயிட்டு வந்து நாடாளுமன்ற வளாகத்திலே வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து பதாகை ஏந்தி ஒரு பக்கம் வந்து கனிமொழி வந்து ஆராசப்பட்டவங்களும் வந்து போராட்டத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் மாநில அரசு வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கவே இல்லை. அது என்ன பண்ணாங்க இனிமேல் தான் பார்க்க வேண்டும். இந்தியாவே ஸ்தம்பித்து போகிறது. மத்திய அரசே வந்து இதை எப்படி கையாளுவதுன்றதுல கொஞ்சம் தயக்கம் இல்லை. அது காரணம் கேட்டா இதுக்கு முன்னாடி இந்த விவசாயிகள் போராட்டத்துல பல விதமான அரசியல்லாம் நடந்துச்சு தெரியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து மாணவர் போராட்டத்தினால இது கை வச்சா எப்படி போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்தியாவை கடந்து கூட இந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை கடந்து கூட வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிக்கும் இந்த போராட்டம். ஸோ அதனால இதை வந்து எப்படி கையாளுறதுன்னு தெரியாம தான் அந்த மத்திய பாஜக அரசு இருக்கு. நான் நினைக்கிறேன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சில வீழ்ச்சிகள் வரதான் செய்ய ஒரு அரசுக்கு. ஏன்னா ஒரு 15 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு முனையில தான் அந்த வீழ்ச்சிக்கான தொடக்கம் இருக்கும். நான் பார்க்கிறேன்னு கேட்டா இந்த ஆட்சிக்கான வீழ்ச்சியா கூட இந்த போராட்டம் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் இதை வந்து இவ்வளோ வந்து ஒரு ஈகோவா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து பேசி தீர்க்க முடியும் தான். முற்றிலுமா வந்து இங்க தமிழ்நாடோட அரசு நிலைப்பாடு வேற, அங்க இருக்கிற நிலைப்பாடு டெல்லியில போராடக்கூடிய மாணவருடைய நிலைப்பாடு வேற. இங்க வந்து முற்றிலுமா நீட்டே ரத்து பண்ணணும். அங்க இருக்கிற குளறுபடிகளை வந்து நீக்க சொல்லிதான் அங்க வந்து வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சி வேணும். அப்போ வந்து அதை உட்காந்து பேசினாலே முடியும். ஆனா இந்த அரசு ஏன் இவ்வளவு ஈகோ பண்றாங்கன்னு புரியல.
குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சரை கூட நாங்கள் நீக்கம் பண்ண மாட்டோம்னு சொல்றது வந்து ஒரு வகையான நான் கேட்டால் இது போராட்டக்காரர்கள் நம்ம படிச்சுட்டா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஈகோ பிரச்சனை தான் நினைக்கிறாங்க. பொதுவா கல்வி சார்ந்த போராட்டங்கள் அப்படின்ற முன்னெடுப்புகள் வந்தவே தமிழ்நாட்டோட தாக்கம் அங்க பெரிய அளவுல இருக்கும். ஆனா இப்ப வட மாநிலங்கள் முழுவதும் போராடுறாங்க. தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய படத்துக்கான அந்த கொண்டாட்டம் என்றது அதை விட தாண்டி இல்ல, இது உள்ளபடியே வந்து மாநில அரசு வந்து இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனால் வந்து இப்ப அந்த படத்தை அதுக்காக தள்ளி வைக்க முடியாது, ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த படத்தை தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட தள்ளி வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா படமே தள்ளி போச்சுன்னு வச்சுங்களேன், அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் சொல்ல வர்றது நான் கேட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போய் அமைச்சர்கள் உட்காந்துட்டு ஒப்பாரி அழுது இருக்கிறது, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிடுது. அமைச்சர்கள் எப்படி ஒரு பொறுப்பான அமைச்சர் இருக்கிறாங்க பாருங்க. அங்கே வந்து டெல்லியில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டெல்லியே வந்து அதிர்ந்து போயிருக்கு, மத்திய அரசு ஆடி போயிருக்கு. அப்போ வந்து அந்த மாணவருடைய உணர்வை நீங்கள் பிரதிபலிக்கலாம் கூட கடந்து போயிட்டாங்க கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு வந்து கடைசியாக நடிக்கிற படம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் நீங்கள் உங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்கலாம், உங்களுடைய தலைவரை நீங்கள் மதிக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் இடம் பொருள்னு ஒன்று இருக்குல்ல. இந்த சூழ்நிலையில நீங்க அங்க போய் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்க உட்காந்துட்டு அங்க வந்து கண்ணீர் சிந்துறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு இது என்னன்னு சொல்றது கூட தெரியல சமயத்துல. இது எந்த அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேணாமா? இது மாதிரியான காட்சி இப்போ இவ்வளோ அமைச்சர் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் என்ன அங்க போயிட்டு வந்து இப்போ அதுதான் பேசும் பொருளா இருக்கு. அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. ஜனநாயகத்துக்கான போராட்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனநாயகர் படத்துக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அமைச்சர் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுலாம் பார்க்கறதுக்கு வந்து ரசனையாவே இல்லாது, சரி கிடையாது. 2வது நான் கேட்டால் மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல திமுகவோட பின்தங்கி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நீட் போராட்டத்துல, இந்த மாணவர்கள் போராட்டத்துல ஆதரவு தெரிவிக்கிறதுல கூட சொல்றேன். நீங்க நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இப்போ நீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா நீங்க தெரிவிக்காமன்னு கேட்டா வந்து திமுக வந்து ஒரு திமுகவுக்கும் நீங்க பின்தங்கி தான் இருக்கிறீங்க, ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவங்களாவது 2 எம்பிக்கள் போயிருக்காங்க, தார்மீக ஆதரவு தராங்க. நீங்க இங்கிருந்து ஒரு அமைச்சர் கூட உங்களால அனுப்ப முடியாது. சரி, அமைச்சர் அனுப்பிட்டா வந்து அரசு சப்போர்ட் நம்ம அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பு இல்லாத கூட கட்சி நிர்வாகிகள் கூட யாராவது அனுப்பலாம், நீங்க பிரதிநிதி அனுப்பலாம் இல்லையா? கட்சி நிர்வாகி நீங்க அமைச்சரை நான் அனுப்பக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா கட்சி நிர்வாகிகளை யாராவது அனுப்புங்க. ஒரு ஏன்னா இப்படி இருந்தாலும் தாவேக்கா நிலைப்பாடு என்ன, நீட்டுக்கு எதிரான அப்போ வந்து உங்களுடைய ஆதரவு இங்க தார்மீக ஆதரவு என்ன எங்க இருக்கு? இப்போ மன்சூர் அலிகான் உங்க கட்சியில இருக்கிறதா இல்லையா? அவர் போராட்டத்தை உட்கார்ந்து இருக்கிறாருன்னு பாக்குறோம். நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க, அங்க மன்சூர் அலிகான் உட்கார்ந்து இருக்காரு. மன்சூர் அலிகான் உங்க கட்சியில இருக்கிறாரா இல்லையா? அவரும் உங்க கட்சியில ஒருத்தர் தானே, எப்படியோ கட்சியில இணைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதுல வந்து இன்னும் மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகம் காட்டல, ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகைமை கொள்ள வேணாம்னு நினைக்கிறாங்களா ஒருவேளை? இதெல்லாம் வெளிப்படையா சொல்லாதானே தெரியும். நீங்களே வந்து 100% டிரான்ஸ்பரன்சி இருந்தீங்க கவர்மெண்ட், இதுலயே டிரான்ஸ்பரன்சியை காணுமே. நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு அறிக்கை விட்டுன்னு கேட்டா அந்த போராடக்கூடிய மாணவர்கள் வந்து இவரை எதிர்பார்க்குறாங்க, வேற விஜய் எதிர்பார்க்குறாங்க, முதலமைச்சர் வந்து விஜய் வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்க போகல, கட்சியிலிருந்து வந்து ஒரு அமைச்சரை யாராவது அனுப்பலாம். சரி, அமைச்சரே அனுப்பலாம் கூட பார்த்தீங்கன்னா கட்சி பிரதிநிதியா கூட நீங்க வந்து 2 பேரும் உள்ள ஒரு குழு கூட அனுப்பலாம் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. ஸோ அதை விட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா போராடக்கூடிய மாணவர்களை வந்து கலைக்கிற வேலையில நீங்க ஈடுபடுறீங்க. அந்த போராடுறது வந்து சரியானதுதான், ஆனா போராட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கும் முறைதான் தவறானது. இல்ல, நீங்களே சொல்லுங்க, போராட்ட முறைனா என்ன செய்யறாங்க? மறியல் பண்றாங்களா? குறிப்பிட்ட இடத்துல அனுமதி வாங்கி போராடணும். அனுமதி கொடுப்பீங்களான்னு தான் கேள்வி. அப்படியே கேட்டாலும் நீங்க அனுமதி நீங்களா உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு அனுமதி போய் கேட்டு அங்க போய் நம்ம காத்திருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. போராட்டம்லாம் நீங்க வந்து கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு அனுமதி கேட்ட உடனே கிடைச்சிடும். திமுக ஒரு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருவாங்க, அங்க போராட்டம் போறோம். நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் அனுமதியே இல்லாம கூட பாத்தீங்கன்னா அந்த மாநகராட்சி ஊழியர்கள் அந்த துப்புரவு பணியர்கள் வந்து நீண்ட காலம் பண்ணாங்க. இப்ப அப்படி கிடையாது. போராட்டம்னா எதுக்கு என்ன ஏது சொல்லிட்டா அதோட எளிதா வந்து அனுமதி கிடைக்கிறது கிடையாது. உள்ளபடியே வந்து அதுவும் மத்திய அரசு பிரச்சனையில வந்து மத்திய அரசை வந்து அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி வந்து கண்டிக்கிற அந்த டெல்லியில நடக்கிற அந்த போராட்டத்துக்கு ஆதரவா இங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணும்போது எப்படி அதை எளிதா உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க? ஸோ அனுமதி மறுக்கப்படும் போது தானே சார் இங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு தர்ணா போராட்டம் பண்ணுவாங்க. அனுமதி மறுக்கப்படும். நீங்க சொல்றீங்க அனுமதி வாங்காம அனுமதி கொடுக்கறது யார்? நீங்க தானே கொடுக்கணும். சரி, இப்போ கூட நீங்க உட்காந்து பேசி வந்து ஒரு அனுமதி கொடுங்க குறிப்பிட்ட இடத்துல, அது கைது பண்றதை விட நீங்க ஒரு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்கலும் போது தான் அனுமதி தாண்டி மீறி பண்றாங்க. அப்ப நீங்க அனுமதி கொடுத்தா அதை பண்ண போறது இல்ல.
ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைன்றது வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபயர், இது ஒரு நெருப்பு. இது இப்போ டெல்லியில் வந்து ஒரு போராட்டம் மிகப்பெரிய தீவிரமாக நடக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு லட்டி சார்ஜ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கலையாமல் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் அப்படியே அந்த ஜந்தர் மந்தரில் அந்த கூட்டம் அப்படியே நிற்கிது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா முழுவதும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக கூட அது அமையும். நான் சொல்கிறது இந்த ஆட்சி தான், நான் சொல்கிறது மத்தியில் இருக்க பாஜக ஆட்சிக்கு. அப்போ இதை எப்படி கையாளணுன்றது மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் வந்து இதை கையாளணும். நீங்கள் அடித்து விரட்டிடலாம் இதெல்லாம் வந்து பண்ணுங்க சொன்னால் நாளைக்கு எப்படி வேணாலும் ஃபயர் ஆயிடும். அந்த நிலைக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த அரசுக்கு ஏற்கனவே வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து கையாண்ட அனுபவமும் குறைவு. அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ முழுக்க முழுக்க நீங்க ஆர்டர்ஸ் கொடுக்குற இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. காவல்துறை நீங்க எது செஞ்சாலும் செய்வாங்க சார். நீங்க எல்லாரையும் அடிச்சு கலைச்சு விடுங்கன்னு சொன்னாலும் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டில் பண்ணலையா 1000 போலீஸ் வச்சு 5 லட்சம் பேரை விரட்டினாங்க. ஸோ காவல்துறைக்கு அனுமதி கொடுக்க அந்த ஆர்டர் கொடுக்குற இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அரசு தான் இருக்கு. அப்ப அரசு இருந்து இதை எப்படி கையாளுதுன்றது தான் முக்கியம். காவல்துறை நீங்க எது செய்ய அனுமதி கொடுங்கன்னா அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்து ஒரு 10 பேர் காவலுக்கு நிற்கணும்னா காவலுக்கு நிற்பாங்க. போலீஸுக்கு வந்து தனி இன்ட்ரெஸ்ட் இதுல இருக்க போறது கிடையாது. அரசு வந்து கொடுக்குற ஆர்டர்ஸ் தான். அரசு இந்த பிரச்சனையை எப்படி கையாளுது? நீங்க மத்திய அரசு வந்து பகைச்சிக்கூடாது, அங்க இணக்கமா போகணும். அப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தார்மீகமாக ஆதரவு வந்து தந்தோம்னா அது வந்து மத்திய அரசை வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணப்படுத்தும். அதனால நமக்கு ஒரு பின் விளைவுகள்லாம் வரும். நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அந்த கேஸ், ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. வந்த ஒரு 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கரூர் கேஸ் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வேற மத்திய அரசு நம்ம வந்து இணக்கமா போறதா பெட்டர் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை வெளிப்படையா செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா மத்திய அரசு கிட்ட இணக்கமா போகணுன்றதுக்காக இங்க இருக்கிற மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆவேசமா நீங்க வந்து கலைக்க முடியும். அது ஃபயர் வந்து பேக் ஃபயர் ஆயிடும்ல. ராகுல் காந்தி அவர்கள் வந்து போராட்டத்துல கலந்துக்கிறாரு, கைது செய்யப்படுறாரு. அப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிக்கிறாரு. அதுதான் எல்லாருமே வந்து டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்றது என்னன்னா, நீங்க ராகுல் காந்தி வந்து கைது செய்யப்படுறாரு, அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது, அப்போ அவருக்கு மூக்கல ரத்தம் வந்து சொல்லி ஒரு செய்தி வருது. நான் என்ன சொன்னா, அதுக்கே இவ்வளவு காலதாமதம்ன்ற நான் அதை கண்டிக்கிறதுக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப காலதாமதமா கண்டிக்கிறீங்க. ராகுல் காந்தி வந்து கைது செய்யப்படுறாரு, வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் சொல்றாங்க. அது தாக்குதலோ இல்லையோ அது மொத்தம் வந்து கேட்டால் அந்த தள்ளுமுள்ளு ஏற்படும் தானே. வழக்கமாக கைது செய்யும் போது அப்படிதான் குண்டு கட்டா தூக்கிட்டு போவாங்க வரலன்னு சொன்னா. இல்லை நம்ம நேராக போய் வண்டியில ஏறி உட்காந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. நான் வரலன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குண்டு கட்டா தூக்கி போடுவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அவ்வளோ லேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கழிச்சு தான் அவர் வந்து அதுக்கு வந்து கண்டனமே தெரிவித்தார். அது பல குரல்கள் வந்த பிறகுதான் வந்து. ஸோ இதில் ஏதோ இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. மாநில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசை வந்து நம்ம வந்து பகைமை கொள்ள வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இந்த போராட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு தார்மீக ஆதரவு கொடுத்தாலும் சரி, அல்லது வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தோம்னாலும் அது வந்து நமக்கு சிக்கலாகும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு. அது வெளிப்படையா தெரியுது. விஜய் அவர்களுடைய கடந்த கால பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நீட் மட்டும்தான் தேர்வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு இன்னும் அதை வெளிப்படையா சொல்லலை. அதை சொல்லிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஒரு மாதிரி சொன்னதுனால ஒரு பேக் ஃபயர் ஆச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டைம்லேயே நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து நீட்டு மட்டும்தான் வந்து நீட்டை தவிர்த்து வேற படிப்பே இல்லை சில கேட்டார் இல்லையா, அது வந்து அந்த டைம்ல அதை சொன்ன பிறகு அது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அப்புறம் அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதை விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லும் போது இப்போ இது மாதிரி கொஞ்சம் மெத்தனமா போகும்போது, ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதே பிரச்சாரத்தின் போது நீட் குறித்து பேசும்போது கடுமையாக திமுக அரசை வந்து சார்ந்ததெல்லாம் இருக்கு. நீட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ரத்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா கூட பேசினாங்க. கட்சி இருக்கிற வந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகளோட பேசினாங்க. நீட்டு குறித்து பிரதானமான பேச்சு இருந்துச்சு பிரச்சாரத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில். இப்போ வந்து இவர் வந்து கடந்து போகும்போது இப்போ நீங்கள் சொன்னால் அந்த சந்தேகம் நம்ம மீண்டும் வருது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை போய் இப்படிலாம் பேசினாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனமாக போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த போராட்டத்தில் இந்த நீட் குறித்து இந்த மாணவர்கள் போராட்டத்தில் வந்து இவங்களுடைய இந்த தாவேக அரசோட விஜயோட அந்த போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்குன்றது நோ டவுட். இந்த நீட் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் ஒருவரையும் விட மாட்டோம்னு பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்றது, என்ன செய்ய, என்ன தவறு நடந்திருக்கு நீங்க தானே சொல்லணும். நீங்க பண்றீங்க தேர்வு முறையில இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. அந்த தேர்வு முறையில இருக்கிற அந்த குளறுபடிகள், எல்லா விதமான குளறுபடியும் அந்த நீட் தேர்வுல வந்து இருக்கு. பிள்ளைகளை வந்து நீங்க பரிசோதிக்கிற விஷயத்துல தொடங்கி தேர்வு முறையிலேருந்து எல்லாமே இருக்கு.
நடந்துட்ட பிறகு நீங்க வந்து என்ன செய்வீங்க? ஓகே. நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒருத்தரே நான் விட மாட்டேன் சொன்னா இந்நேரம் பண்ண வேண்டியதானே? இந்நேரம் நடக்கணும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்பேற்று ஒரு ஒரு அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இலாகா கூட மாத்தலாம். நீங்க ராஜினாமா பண்ணவும் கிடையாது. அவர் இலாகா மாத்திட்டு வேற ஒருத்தரை கூட கொண்டு வந்து போடலாம். அவரை மாற்றுனா அது அந்த அந்த அரசியலுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி தானே. அப்படி கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈகோ, அது மக்களுக்கான அரசியல், மக்களாட்சியில நடக்குது. இங்க சர்வாதிகார ஆட்சியா நடக்குது, மக்களாட்சியில நடக்குது. இதுல எல்லாத்தையும் நீங்க ஈகோவா எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க போராட்டத்தை வந்து நீங்க வந்து இன்னும் வலிமைப்படுத்த கூடாதுல்ல. எப்படி வந்து டைல்யூட் பண்ணணும் தான் பார்க்கணும். அப்போ என்ன என்ன பண்ணா டைல்யூட் ஆகுன்றத பார்க்கணும். இதுல ஈகோக்கெல்லாம் இடமே கிடையாது. பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர், நீங்க அமைச்சர் பதவியில நீங்க நீக்கிற போறீங்களா? வேற இலாகா கூட மாத்தி விட்டு போயிடலாம். ஆனா அது வந்து ஏதோ ஒரு அது ஒரு ஈகோ பிரச்சனை. இந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து இதோட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேரே எரிச்சலா இருக்கு, இந்த சிஜேபின்றது. அடுத்த பிரச்சனை என்ன கையில் எடுப்பாங்களோ அப்படியான ஒரு இது இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, இந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்துல கலந்துக்கிற அத்தனை மாணவர்களும் வெல் எஜுகேட்டட். இதுதான் ரொம்ப நேற்று இதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, பத்திரிகையாளர் தான் அவரு. எல்லாம் வந்து நிறைய படித்த மாணவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அப்போ இது ஆட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு அவலம் தான் இது எனக்கு கேட்டா. ஒரு படிக்காதவங்க, அன்எம்ப்ளாய்டு படிக்காதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம், பட் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் எஜுகேட்டட் இல்லாமல். ஸோ அப்போ வந்து அது இல்லாமல் கேட்டினா வந்து பல விதமான திறமைசாலிகளாக வந்து பன்முக திறமை கொண்டவர்களாம் இருக்கிறாங்க அந்த போராட்டத்தில். அப்போ இது வந்து ஏதோ சும்மா லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் மாதிரி வந்து இதை ஈஸியாக டீல் பண்ண முடியாது. எல்லாம் அப்போ அந்த வெல் எஜுகேட்டட்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான பேக்ரவுண்டில் இருப்பாங்கன்றதை பார்க்கணும். எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு தார்மீக ஆதரவு தராங்க. அப்போ எஜுகேஷன் முறையில் வந்து மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நீட் விவகாரத்தை திமுக எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க? எனக்கு என்னன்னா, இருக்கிறதுல பெட்டர் இருக்கிற கட்சியில். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மிக்சர் வாங்கிட்டு போயிட்டாரு. அது ஃபுல்லாக மிக்சர்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு, ஏன்னா திறக்க முடியாது. காரணம் அவங்க திறக்க முடியாதுன்னா பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேச முடியும்? ஒன்று கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ பிஜேபி கூட்டணி இருக்கும்போது அவர் எதுவும் பேச முடியாது. அதனால் அவருடைய பாட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் நீட்டை எதிர்க்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அறிக்கை கூட விடலை இந்த போராட்டம் சம்பந்தமா. ஆனால் வந்து நீட்டை வந்து எதிர்க்கிறதுல அவங்க வந்து கடந்த காலத்தில் வந்து அந்த நிகழ்வுலாம் இருக்கு இல்லையா, சட்டமன்ற தீர்மானத்தை ஆதரிச்ச நிகழ்வு இதெல்லாம் இருக்கு. ஆனால் பட் திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற கட்சியில வந்து இன்னைக்கு தாவேகா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பேசினோம். தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான போக்கை தான் வந்து கையாளுது. இதுல இருக்கிறத பெட்டர்னு கேட்டீங்கன்னா திமுக பெட்டர் சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவங்க வந்து 2 ஆராசா போயிருக்கிறாரு, கனிமொழி நேற்றுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி அவங்க பிரதிநிதிகளே அனுப்புறாங்க, எம்பிக்களே அனுப்பி ஆதரவு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அவருடைய அறிக்கையை பார்க்கணும். மு.க. ஸ்டாலின் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை முற்றிலுமா வந்து நீக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கைன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் இப்படி சொல்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற 3 கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது திமுக தான் வந்து வலிமையா அந்த நீட் எதிர்ப்புல வந்து முழுமையா தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்.